சூப்பராக இருந்தது டியூட். டியூட் தானே, நல்லா இருந்துச்சுண்ணா. ஆக்டிங் மட்டும் சூப்பராக இருக்குண்ணா. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இல்லை சூப்பராக இருக்குண்ணா. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ப்ளஸ்னால் எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாம் நல்லா இருக்குண்ணா. அவ்வளோதாண்ணா, நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது படம். மஜாவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதோட பெட்டராகவே இருக்குது, செம்மையாக இருக்குது. பிரஜித் செம்மையாக கேரக்டு, செம்மையாக இருந்தது. லவ் பற்றி தான், லவ் பற்றி புதுசாக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது, பயங்கரமாக இருந்ததுண்ணா. இது தீபாவளிக்கான படமா? கரெக்டு தான், தீபாவளிக்கு தான். நல்லா இருந்தது ப்ரோ. டியூடு போனோம் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. அவங்களதும் நல்லா இருந்தது ப்ரோ. மியூசிக் தான் ப்ரோ அங்கே அது அன்ட்டு சூப்பராக இருந்தது படம். நல்லா இருந்தது. அது அவங்க பண்ணி தான் ப்ரோ இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு நல்லா இருந்ததுல்ல, அதுதான் ப்ரோ பார்க்கணும். ஒர்த்து தான் ப்ரோ, ஜாலியாக இருந்தது. படம் நல்லா இருந்ததுண்ணா. பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முந்தின படத்தில் கம்பேர் பண்ணால் இந்த படத்தில் எப்படி? நல்லா தானே இருந்துச்சு. மமிதா பைஜியோட ஆக்டிங், அவங்க ஆக்டிங் நல்லா தானே இருந்தது. ஃபஸ்ட் நல்லா தான் இருந்தது, பார்த்தேன். படத்தில் மியூசிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லை எப்படி? மியூசிக்கா? மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. நான் படத்தில் பாட்டு நல்லாவே இருந்துச்சு. அப்படியா? என்ன தெரில, நல்லா தான் இருந்துப்பா. நான் பாட்டு படம் லேக் ஆகாமல் லேக்லாம் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படி இந்த படத்து மூலிமா மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? கேஸ்ட்டு ப்ராப்ளமு, அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணுறதுக்காக விட்டு கொடுக்குறாங்கண்ணா. அவள் தானே பிடிச்ச பொண்ணுக்காக அவர் வந்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு லெட் கோ பண்ணிவிட்டு சப்போர்ட்டாக இருக்காருண்ணா அந்த பொண்ணுக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போகுது. ட்ராகன் லேக் ஆகலை. ட்ராகன் வந்துட்டு எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு இந்த ஜென்சி மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால டியூட் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பர், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சூப்பர். சாய் எம்கேயோட மியூசிக் வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. இல்லை உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. செமையாச்சு படம். நீங்கள் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. டியூட்ண்ணா நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு நாட் 2 டைம்ஸ் பார்க்கலாம். இல்லை லைக் சிமிலர் 3 படத்துலையும் எப்படி நடிச்சாரோ அதே மாதிரி தான் நடிச்சிருந்தார். கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு, அவ்வளோதான். காம்போஸ் ஒர்க் ஆகிருக்கு, நல்லா தான் இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. ஆக்டிங்ஸ்லாம் பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு. லைக்கு சாய் பேங்கர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அந்த சாங் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அனிருத் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓகே பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. ஒரு நல்ல சான்ஸ் கொடு. எனக்கு அந்த ஊரும் பிளேட் நல்லா இருந்துச்சு. கதை ஆமாம் லாக் இல்லாமல் கொஞ்சம் நல்லா போச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் லாக் இல்லாமல் நல்லா போச்சு, ஸ்பீடாக இருந்துச்சு. டுடே டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லவ் டுடே டிராகன் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு புது விதமான ஒரு ஆக்டராக இருக்கட்டும் சரி, டேரக்டர் வந்து புது விதமான டேரக்டர். இப்போ தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு வராரு. அவர் வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி அவர் கூட்டின்னு வரணுமே தவிர, இது வந்து இந்த படத்தில் வந்து அந்த கேஸ்ட் வந்து லவ் பண்ணுறவங்க எல்லோரும் இருக்காங்களா, லவ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கேஸ்ட்டில் வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து நீ லவ் பண்ணால் இந்த கேஸ்ட் பண்ண லவ் பண்ணோம், நம்ம கேஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்கிறாங்களே, அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து சமர்ப்பணமாக இருக்கும். சாதி படம் அது மாதிரிலாம் ரொம்பலாம் இல்லை. சாதி படம்னு அந்த நம்ம சொல்ல முடியாது. டிராகன் இருக்குல்ல, டிராகன் வந்துட்டு எப்படி அந்த படத்தில் வந்து ஒரு காமெடி கொண்டு வந்திருக்காங்களோ அதே காமெடியில் கொண்டு வந்துட்டு கடைசியாக அதில் வந்து ஒரு காலேஜ் கான்செப்ட் கொண்டு வந்து இதில் அதே மாதிரி கேஸ்ட் கான்செப்ட் இதே மாதிரி வந்து அவங்க வந்து படம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சொதப்பல செம்மையாக இருந்தது படம். நிச்சயமாக தீபாவளி கொண்டாடி படம் தான் இது. நான் எப்படி சொல்ல வரேன்னா ஒரு கேஸ்ட்டுக்கான படமாக இருக்குது. இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து கேஸ்ட் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு வந்து இந்த படம் பார்த்தா லைட்டாக ஒர்க் அவுட் ஆகும், அவ்வளோதான். ஆமாம் வைபாக இருக்கும். ஆனால் ஒன்று அவர் கெட்டப் வந்து அதே கெட்டப் திரும்பி கொண்டு வரனால கொஞ்சம் லேட்டாக அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. மிச்சபடி வேறு ஏதாவது படத்தில் வந்து இவர் மாற்றினா சூப்பராக இருக்கும். சரத்குமார் இப்போ செம்மையாக இருந்தது. அவர் தான் வந்து இந்த கேஸ்ட் கான்செப்டே பயங்கரமாக கொண்டு வந்திருப்பார். கடைசியாக வந்து அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு டைலாக்காக இருக்கட்டும் வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க.